ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் டாப் 5 இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் ஃபார் salaried persons. ஸோ நிறைய பேர் salaried persons தான் இருப்பீங்க. அது என்ன மாதிரியான சேலரியா இருந்தாலும் சரி, அதாவது 20,000 10,000 அப்படி சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, நிறைய லட்சக்கணக்கில் சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, நிறைய பேர் salaried persons இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டாப் 5 இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன், செக்யூர்டான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் தான் மேக்ஸிமம் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்றேன். ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்காக மட்டுமே. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னையும் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுங்க, பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்றது. ஸோ பிபிஎஃப் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இட்ஸ் அ கேரண்டீடு பை கவர்மெண்ட். ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட் பேக்டு ஒன், கண்டிப்பாக கவர்மெண்ட் திருப்பி கொடுத்துடும் அப்படிங்கறத இந்த பிபிஎஃப் ஸ்கீமே. ஸோ பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணா டாக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, செக்ஷன் 80C கீழே நீங்க டாக்ஸ் எக்ஸம்ஷன் பெற முடியும். ஸோ இன்வெஸ்ட் பண்றப்போ கண்டிப்பா உங்களுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கு. அண்ட் இதுல மெயினா ஒரு விஷயம் என்ன எடுத்துட்டீங்கன்னா, இப்ப இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ ஒரு அமௌண்ட் போடுறேன், பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்றேன், அந்த அமௌண்ட்டுக்கு எனக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கு. மெச்சூரிட்டி ஆகி அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட் பல்கா வரும் இல்லைங்களா, அது பிளஸ் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. ரைட்டுங்களா? ஸோ மெச்சூரிட்டி அமௌண்ட் பிளஸ் இன்ட்ரெஸ்ட்டுக்குமே டாக்ஸ் நீங்க கட்ட வேண்டியது இல்லை. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 15 வருஷம் லாக்இன் பீரியட்ல நீங்க பிபிஎஃப் அமௌண்ட்ல நீங்க அமௌண்ட் போடுறீங்க இல்லைங்களா, அதை வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இமிடியேட்டா எடுத்து யூஸ் பண்ண முடியாது. அது ஒண்ணுதான் ஒரு டிராபேக்கா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம பார்க்கலாம். பட் எனிவே நீங்க ப்ரீ மெச்சூர் க்ளோஷரோ இல்ல பார்ஷியல் வித்ட்ரால் இல்ல பிபிஎஃப்க்கு லோன், அது மேல லோன் எடுக்கிறது, அப்படி எது வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். அண்ட் இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எடுத்துட்டீங்கன்னா ஆஸ் ஆஃப் நவ் 7.1% இருக்கு. பெர் ஆனம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகிறப்போ உங்களோட பிபிஎஃப் அமௌண்டோட இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாகவும் வாய்ப்பு இருக்கு. இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் ஆகுறது பர் இயர். ஓகேங்களா? ஒவ்வொரு வருஷத்துக்கு காம்பவுண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ பிபிஎஃப் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஒரு நல்ல ஒரு லாங் டைமுக்கு கவர்மெண்ட் பேக்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடணும், ரிஸ்க் ஃப்ரீயா போடணும் அப்படின்னா ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து ரெண்டாவது பிக்ஸ்டு டெபாசிட். இதை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம், எஃப்டில எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பேசிக்கான ஐடியா நான் சொல்றேன். ஸோ செக்யூர்டு வே டு ஏர்ன் இன்ட்ரெஸ்ட் இன்கம். ஓகேங்களா? ஸோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்கம் எடுக்கணும், அதுவும் செக்யூரா எடுக்கணும் அப்படின்னா பிக்ஸ்டு டெபாசிட் இஸ் பெஸ்ட் ஆப்ஷன். ரெண்டாவது ஒன், இதுல ரெண்டு விதமா பேங்க்ஸை பிரிக்கலாம். ஒன்னு ஷெட்யூல்டு பேங்க்ஸ், இன்னொன்னு பிரைவேட் அந்த ஸ்மால் பினான்ஸ் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஷெட்யூல்டு பேங்க்ஸ்ல என்ன நல்ல விஷயம் அப்படின்னா, ஷெட்யூல்டு பேங்க்ஸ்னா ஒன்றும் இல்லைங்க, எஸ்பிஐ, அதுக்கப்புறம் ஐஓபி பேங்க், கனரா பேங்க், இது மாதிரிலாம் இருக்கு இல்லையா. பேசிக்கா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். அது மாதிரியான பேங்க்ஸ் தான் ஷெட்யூல்டு பேங்க்ஸ். எங்க பார்த்தாலும் அதோட பிரான்ச்சஸ் நிறைய இருக்கும். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் பிரைவேட் பேங்க் இல்லைங்கிறது உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும். பல வருடங்களாக இருக்கக்கூடிய பேங்க்ஸ். இங்க நீங்க டெபாசிட் பண்ற அமௌண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது கவர் ஆகும். அப் டு எவ்வளவு வரைக்கும் அப்படின்னா 5 லட்சம் வரைக்கும். நீங்க ஒரு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் டெபாசிட்னா எஃப்டியாவே போடணும்னு அவசியம் இல்லை. நீங்க ரெக்கரிங் டெபாசிட் போடுறீங்க அப்படின்னாலும் கூட, எந்த விதத்துல உங்களுடைய காசு அந்த பேங்க்ல இருந்தாலும் அப் டு 5 லட்சம் வரைக்கும் அந்த பேங்க்ல உங்களுக்கு இன்சூரன்ஸ் அந்த பர்டிகுலர் 5 லட்சத்துக்கு கவர் ஆயிடும். ஸோ பெர் டெபாசிட்டர், இப்போ நான் போயிட்டு ஒரு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன்னா, இன்னொரு பேங்க்ல போயிட்டு நான் இன்னொரு 5 லட்சம் ரூபாய் போடுறேன்னா, அந்த பேங்க்ல எனக்கு எகைன் அங்கேயும் எனக்கு அந்த இன்சூரன்ஸ் கவர் ஆகும். ஸோ அப்போ என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் ஏறுது, நான் அதை எஃப்டியா போடணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஒரு பேங்க்ல 5 லட்சம் ரூபாய் போடலாம். அடுத்து வேற ஒரு பேங்க்ல இன்னொரு எஃப்டி அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு அங்க ஒரு 5 lakhs அப்படின்னு போறேன்னா, என்னோட டெபாசிட்டுக்கு இன்சூரன்ஸும் கவர் ஆயிடும், நல்ல இன்ட்ரெஸ்டும் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதான் கொடுத்துருக்கேன் பாருங்க. எஃப்டியை ஒரே பேங்க்ல போடாம நீங்க ஸ்பிளிட் பண்ணி வேற வேற பேங்க்ல போடுறீங்க அப்படின்னா நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட மேக்ஸிமம் ப்ரொடெக்ஷன் ஆஃப் யுவர் மணி அப்படிங்கிறது கவர் ஆயிடும். ஸோ அதுக்காக தான் சொல்றேன். அண்ட் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ் எடுத்துட்டீங்கன்னா, அதுக்கு அங்க இன்வெஸ்ட் பண்றப்போ உங்களுக்கு இன்சூரன்ஸ் ப்ரோக்ராம் கவர் ஆகாது. ஆனா ஒரு ஸ்மால் டியூரேஷனுக்கெல்லாம் போடலாம். ஒரு 1 year 2 yearக்குள்ள நான் எடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா, நீங்க 9.5% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ண முடியும். ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ஸ்ல ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அந்த இன்சூரன்ஸ் கவர் ஆகாது, கொஞ்சம் ரிஸ்க் அப்படின்னு அதாவது எஃப்டி போடுறது டோட்டலி ரிஸ்க் ஃப்ரீ அப்படின்னு சொல்லலாம். அதுல ஒரு சின்ன ரிஸ்க் ஃபேக்டர் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ல போட்டீங்கன்னா. அந்த ரிஸ்க்கு தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியா கொடுக்குறாங்க.
சரி, எஃப்டி போடுறப்ப எனக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்குதுங்க. அதுக்குன்னே வந்து டாக்ஸ் சேவிங் எஃப்டி அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ நீங்க வந்து எஃப்டி போடுற அமௌண்ட்டை 5 வருஷத்துக்கு லாக் பண்றீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்கு நீங்க டாக்ஸ் பே பண்ண வேண்டியதில்லை. செக்ஷன் 80C கீழே வந்து டாக்ஸ் எக்ஸம்ஷன் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ டெபாசிட்டட் அமௌண்ட்டுக்கு நீங்க டாக்ஸ் பே பண்ண வேண்டியதில்லை. ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு 5 lakhs நீங்க போடுறீங்க, லாக் பண்றீங்க அப்படின்னா அந்த 5 லட்சத்துக்கு நீங்க வந்து டாக்ஸ் பே பண்ண வேண்டியதில்லை. ஆனால் 5 வருஷம் கழிச்சு எடுக்கிறப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஒன்று கிடைச்சிருக்கும் இல்லைங்களா, அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து யூ ஹாவ் டு பே டாக்ஸ். அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் வச்சிருக்கேன், ஒரு 5 years இல்லைனா 2 yearsல வந்து இதை நான் வாங்கணும், அதுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து லாக் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பிளான் பண்றீங்கன்னா எஃப்டி வந்து பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னாவே கொஞ்சம் ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைப்போம். பட் ஆனால் அதுலேயே பெஸ்ட்டாக கொஞ்சம் ரிஸ்க் ஃப்ரீயாக போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வந்து மணியை எல்லாம் லூஸ் பண்ணாத மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லலாம். லாங் டேர்ம் வெல்த் கிரியேட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ அதாவது வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் போய் ஃபண்டை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்பர்டைஸே இல்லை, மியூச்சுவல் ஃபண்டை பற்றி எனக்கு ஐடியா பெருசாக இல்லை, எனக்கு டைம் இல்லை உட்காந்து என்னோட ஃபண்டு மேனேஜ் பண்ண அப்படிங்கிறவங்க எல்லாம் வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து போகலாம். இதில் வந்து 2 விதமாக இன்வெஸ்ட் பண்ணலாங்க. எகைன் ஸோ இதில் வந்து லம்சமாக ஒரு பல்காக ஒரு அமௌண்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஹார்வெஸ்ட் பண்ணுற மாதிரியும், சிஸ்டமிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது எஸ்ஐபி அப்படி வந்து போடுறீங்கன்னா நீங்கள் 1000 rupees 500லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. நான் மினிமம் ஒரு 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் ஃபினான்ஷியல் கோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு மேலே நான் வந்து ஒரு வெல்த் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த அமௌண்ட் எடுத்து யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்கன்னா அப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறப்போ நீங்கள் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னே சொல்லலாம். லம்சமாக போட்டாலும் சரி, எஸ்ஐபியில் போட்டாலும் சரி, ரெண்டுமே வந்து ஒரு நல்ல ஒரு வெல்த் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு செட்டப்பாக தான் இருக்கும். ஸோ தேர்ட் ஒன் பார்த்துட்டோம் அப்படின்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ இதை வந்து கண்டிப்பாக மனசில் வச்சுக்கோங்க. நம்ம பெருசாக ஃபண்டு மேனேஜ் பண்ண வேண்டியதில்லை. பட் ஆனால் எந்த மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் போடுறீங்களோ அதை பற்றின கிளியர் ஐடியா எடுத்துக்கோங்க. எப்படி பாஸ்ட்டில் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு, அதாவது ஒரு 1 week 2 weeks அது ரிசர்ச் பண்ணிவிட்டு இது சம்மந்தமாக யார்கிட்டையாவது டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. ஆனால் வெல்த் கிரியேட் ஆகுங்கிறதுல டவுட்டே கிடையாது. அடுத்து வாலண்டரி ப்ராவிடென்ட் ஃபண்டு, அதாவது இபிஎஃப் மாதிரி அதே தான் வாலண்டரி ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு விபிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இபிஎஃபோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் ஆஃப் ஸ்கீமாக தான் இது வந்து பார்க்கப்படுது. இதில் வந்துட்டு இபிஎஃப் அப்படிங்கிறது ஒரு அமௌண்ட்டு நீங்கள் வந்து போடுவீங்க. நீங்களாம் ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் நான் ஜாஸ்தியாக போட்டு வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து வாலண்டரி ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு போகலாம். இபிஎஃப்க்கு வந்து ஒரு அமௌண்ட் நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா விபிஎஃப்க்கு வந்து அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாவே பண்ண முடியும். ஸோ உங்க எவ்வளவு தூரம் வரைக்கும் நீங்க விபிஎஃப்ல வந்து பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா பேசிக் சேலரி அண்ட் டியர்னஸ் அலோவன்ஸ் இது இருக்கு இல்லைங்களா, ஸோ அதோடைய மொத்தம் 100% அமௌண்ட் வரைக்குமே நீங்க வந்து விபிஎஃப்ல வந்து அமௌண்ட் போட்டு வைக்கலாம். அண்ட் செக்ஷன் 80C கீழே எகெயின் டாக்ஸ் எக்ஸம்ஷன் வந்து நீங்க எடுத்துக்க முடியும். ஆனா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு இல்லைங்களா, அதுவுமே ஒரு நல்ல அமௌண்ட் கிடைக்கும். அது வந்து ஆனுவல் ரிவிஷன், உங்களோட நீங்க விபிஎஃப் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து வருஷத்துக்கு ஒருக்கா மாறும் அப்படிங்கிறது டவுட் கிடையாது. இதுவும் ஒரு செக்யூர்டான ஒரு செட்டப் தான். எம்ப்ளாயியா இருக்கிற எல்லாருக்குமே, ஒரு ஆர்கனைஸ்டு செக்டர்ல ஒர்க் பண்ற எல்லாருக்குமே இபிஎஃப் அப்படிங்கிறது வந்து பிடிப்பாங்க. நீங்களும் கட்டுவீங்க, உங்களுக்காக கம்பெனியும் வந்து 50% வந்து கட்டும். இந்த விபிஎஃப் அப்படிங்கிறது நான் இன்னும் கொஞ்சம் செக்யூர்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன், நான் இன்னும் கொஞ்சம் வந்து இந்த ஸ்கீம்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது பெஸ்ட் ஆப்ஷன். அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி போடுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு விபிஎஃப் வந்துட்டு ஒரு செக்யூர்டா ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு பிளான் அப்படின்னே நான் சொல்லுவேன். இதை பற்றி நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள இன்வெஸ்ட் பண்ணுங்க. டைவர்சிஃபை பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். இதில் வந்து மற்ற இபிஎஃப்ல இருக்கக்கூடிய எல்லா செட்டப்புமே அதே மாதிரி தான் இருக்கும். அமௌண்ட் மட்டும் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போடுறது தான். ஸோ பார்ஷியல் வித்ட்ரால்ஸ் வந்து அலோடு இருக்கு. இபிஎஃப் வந்து நாமினி வந்து நம்ம செட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த நாமினேஷன் எல்லாமே இதில் வந்து இருக்கு. அடுத்து 5வது ஸ்கீம் எடுத்துட்டோம்னா நேஷனல் பென்ஷன் ஸ்கீம். அதாவது நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் எடுத்துட்டீங்கன்னா முதல்லாம் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து கண்டிப்பா பென்ஷன் அப்படிங்கிறது வரும் இல்லையா, அது மாதிரி இப்ப எல்லாருக்குமே வரணும் அப்படிங்கறதுனால என்பிஎஸ் அப்படிங்கிற இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. ஆர்கனைஸ்டு அன்ஆர்கனைஸ்டு எந்த செக்டர்ல ஒர்க் பண்றவங்களும் என்பிஎஸ்ல வந்து தாராளமா
ஃபியூச்சரில் எனக்கு வந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் பென்ஷன் அமௌண்ட் வரணும், என்னுடைய ஃபியூச்சர் ரிட்டையர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூர்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்பிஎஸ் வந்து பெஸ்ட் ஆப்ஷன். இதுலேயுமே வந்து நீங்கள் டேக்ஸ் சேவ் பண்ண முடியும். ஸோ ரிட்டையர்மெண்ட் ஃபண்டு கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இட்ஸ் பெஸ்ட். இதோட இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா இந்த லாங் டேர்முக்கு நீங்கள் அமௌண்ட் போட்டு வைக்கிறனால அரௌண்ட் 9%லேருந்து 12% வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து மார்க்கெட் லிங்க்டு தான். என்ன பண்ணுவாங்கன்னா உங்ககிட்ட இருந்து நீங்கள் என்பிஎஸ்க்கு அமௌண்ட் பே பண்ணுறீங்க இல்லையா, அது வந்து கவர்மெண்ட்டுடைய பாண்டு அந்த மற்ற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வந்து டைவர்சிஃபை பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க, கவர்மெண்ட்டே இன்வெஸ்ட் பண்ணிடும். அண்ட் அந்த உங்களோட மெச்சூரிட்டி பீரியட் வர்றப்போ என்ன மாதிரியான ஒரு ரிட்டர்ன் வந்திருக்கோ அதை அப்படியே வந்து உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இதில் என்ன ஒரு விஷயம்னா, இந்த டைவர்சிஃபை பண்ணி அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் ஆகுமா ஆகாதா, கம்மியாக வந்துச்சுன்னா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இது கவர்மெண்ட் பேக்டு ஒன், ரைட்டுங்களா? ஸோ கவர்மெண்ட் வந்து கேரண்டி பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் குறைச்சிலாம் கண்டிப்பாக கொடுத்துட மாட்டாங்க, அதான் சொல்கிறேன். அண்ட் இதில் வந்து பார்ஷியல் வித்ட்ரால் அப்படிங்கிறதும் அலோட் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து மெச்சூரிட்டி ஆகிற இப்போ என்பிஎஸ் வந்து மெச்சூரிட்டி ஆகுது, இதுக்கப்புறம் மாதம் எனக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு பென்ஷன் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறப்போ உங்களுக்கு 60% ஆஃப் தி அமௌண்ட்டை வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியும். அந்த அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் ஃப்ரீ. ஆனால் 40% வந்து ஆனுவிட்டியாக கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த அமௌண்ட் மட்டும் டேக்ஸபிளான இன்கமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ டாப் 5 இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்லியிருக்கேன். இதில் நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ணுறீங்க, எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன் பார்ப்பாங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது ஆப்ஷன் இருந்தாலும் கீழே சொல்லுங்கள், அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை எனக்கு இந்த ஸ்கீமை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக தெரியணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் எகெயின் சொல்லுங்கள். ஐ வில் மேக் இட் கிளியர் வீடியோ. அதாவது ஃபுல்லாக A to Z ஒரு ஸ்கீமை பற்றி கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன். அதே சமயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை தட்டிட்டு போங்க.